வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள திருவண்ணா ஆடிச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். gitu. ஏன் இந்த ஆடு என்ன ரேட்டியா? இந்த ஆடு என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 9000 கொடுப்பேன். இது எத்தனை பல்லியா? இது பழிச்சு வந்துருச்சு. சென்னையா பாலாயா? இது சென்னையாடு. சென்னையாடு. எத்தனை மாசம் கழிச்சியா? 6 மாதம் கழிச்சு. மொத்தம் 150 நாள் தான் ஒரு ஆடு. செனை பிடிச்சி எத்தனை நாள் கழிச்சிக்கணும்? அதான் 150 நாள். 150 நாள். இது எப்போ எத்தனை நாள் செனை? இப்போ 3 மாதம் இருக்கும். இன்னும் 2 மாதம் வைக்கலாம். சரிங்க. இதுக்கு ஒரு கடை ஏன் இந்த 2 கிராமரி என்ன விலையா? அது இந்த 2 கிராமரி என்ன விலையா? என்ன விலைலாம் கொடுப்பீங்க ஃபைனலா? சரிங்க. பல் போட்டிருக்காயா? இது எத்தனை மாதம் குட்டியா அது இருக்கும்? சரி, நன்றி. அப்படியே போ. வணக்கண்ணே. வணக்கண்ணே. இது நம்ம என்ன ரக ஆடுண்ணே? இது என்ன? சரிங்கண்ணே. இது சென்னையா பாலாண்ணே? இது கிடாயா? எத்தனை பல்லுண்ணே இது? இது எத்தனைக்கு இடம்? எவ்வளோண்ணே இடம் வரும்? உயிர் அடைக்குண்ணே. இது என்ன ரேட்டு சொல்கிறீங்க நீங்கள்? என்ன ரேட்னா கொடுக்கலாண்ணே? இது சரிங்க. இது எத்தனை அடியா நீங்க கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 4 வித்தாச்சா? நீங்க ஏவாரியா சம்சாரியா? சம்சாரியா. என்ன விலை சொல்றீங்க இந்த ஆடு? 13,000மா? சென்னையா எப்படியா? அது இப்பதான் வட்டி இருக்கா? இது இப்போ என்ன விலை கேட்காங்க? சரி, நம்ம கட்டுப்படியான ரேட்னா என்ன ரேட்டா கொடுங்க? என்னையா? வீடியோ கொஞ்சம் வீடியோ அவசர இப்ப நம்ம வளர்ப்பு குட்டி தான் வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு அக்கா கேட்காங்க, அந்த அண்ணன் வியாபாரி பாருங்க எப்படி தூக்கி காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க 6000 சொல்றாங்க அந்த ஒரு குட்டியை. அவங்க 3000 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. கடைசி என்ன வேலை அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க பார்ப்போம். வாங்க நம்ம அந்த ஒரு போர் கடை இருக்கு. அந்த அண்ணன் என்ன இல்லை அதோட இது எப்படி கேட்போம்? என்ன இந்த கடை என்ன ரேட்னு? பல்லு எத்தனை பல்லுண்ணே? என்ன ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுக்கலாம் நீங்கள்? இல்லை இல்லை என்ன ரேட்னா கொடுக்கலாம் கேட்க? சரிண்ணே. உங்கள் கட்டுப்படியான ரேட் எவ்வளோ? நீங்கள் வியாபாரியா சம்சாரியா? வணக்கம்யா. வணக்கம்யா. இந்த ஆடு என்ன ரேட் சொல்கிறீங்க? இது
ஆமா. என்ன ரேட் சொல்றீங்க? ஆ ரெண்டுமே கிடாமரியா பொம்மரியா? ஒரு கிடாமரி ஒரு பொம்மரியா? பல்லு எத்தனையா? சரி, என்ன ரேட் சொல்றீங்க? என்ன ரேட்னா கொடுக்கலாம்? ஆ ஆ அதாண்ணா, நீங்க சொன்னா கேட்கலாம், அதுக்கு தான் கேட்டேன். ஆ ஆ சரிங்க. இல்லை பார்ப்பேன். க்ளோஸ் அப் பண்ணு. இது ஜோடி 15,000 சொல்றாங்க. அந்த அவர் தான் வியாபாரி, அவர் தான் கேட்கணும். நம்ம விற்க மாட்டீங்க. சரி, எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? எத்தனை குட்டி வித்துருக்கு? வித்துருச்சானே நெருக்கி? ஆ இப்போ இவங்க இந்த அம்மா என்ன ரேட்டுக்கு கேட்காங்க? என்ன ரேட்டுக்கு தான் நீங்கள் கொடுக்கலாம்? உங்களுக்கு கட்டுப்படியான ரேட் எவ்வளோ வரும்? சரி, ஒரு 1000 கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பேட்டையெல்லாம் சொல்லிட்டீங்க. நல்ல தரமான கன்னி கிடாய் நம்ம திருவங்க ஆடு சந்தைக்கு வந்திருக்கு. ஆமா, 6 பல்லு தான் காக்கடாய். ஐயா 25 ரூபா சொல்றாரு. 20 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா கிடாய் 6 பல்லு ஆகி போச்சு. நான் இன்னும் 3 வருஷம் வச்சுக்கலாம்னு ஐயா சொல்றாரு. கேரண்டிலாம் கொடுக்காரு ஐயா.